பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8th புக்கு இந்த பேஜிலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி. ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பாருங்கள், அம்மோனியா தயாரித்தலில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன முறையில் அம்மோனியா தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹேபர் முறை. இந்த ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கும் போது வினைவேக மாற்றியாக பயன்படுறது எது அப்படின்னா இரும்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அம்மோனியா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக பயன்படுறது இரும்பு. அடுத்து பாருங்கள், வனஸ்பதி நெய் இது தயாரித்தல்ல வினைவேக மாற்றியாக பயன்படுறது எது அப்படின்னா நிக்கல். சரிங்களா? அப்போ வனஸ்பதி நெய் தயாரித்தல்ல வினைவேக மாற்றி நிக்கல். இந்த பாருங்க, அதாவது உயிரி வினைவேக மாற்றிகள் அப்படின்னு ஒரு சிலதை சொல்லுவாங்க. எதுனா என்சைமுகள் மற்றும் ஈஸ்டுகள், இது ரெண்டும் என்ன அப்படின்னா உயிரி வினைவேக மாற்றிகள். அடுத்து இந்த இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். முட்டைகள் அழுகும்போது எதுக்காக துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாகிறதுனால துர்நாற்றம் வீசுகிறது. இது குழப்பறதுக்காக என்னன்னாலும் கேட்பாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு இல்லை வேறு எதுனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? முட்டை அழுகும்போது துர்நாற்றம் வீசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற வாயு உருவாகிறது தான். ஸோ இந்த பேஜில் இந்த கண்டென்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்கில் 10வது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இதில் இருக்குப்பா. நன்றி.